ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 6.2ல கொஸ்டின் நம்பர் 6 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் இன் விச் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங். இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஏபிசிடிஇ வரைக்கும் மொத்தம் 5 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு கண்டுபிடிக்கணும் பை யூஸிங் ஆஃப் தேர் இன்டர்வல்ஸ். அதோட இன்டர்வலை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கு மூலியமாக நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அந்த இன்டர்வலை எப்படி ஃபைன் பண்ணணும்னா, கொடுத்துருக்க டேமை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹிண்ட் கொடுக்குறேன், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொடுத்துருக்கதை எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வரக்கூடிய ஃபங்க்ஷனை ஃபைன் பண்ணுங்கள். அதை ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து 2 ரூட் கிடைக்கும், அதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்டை -∞ டு +∞ கூட கம்பேர் பண்ணி இன்டர்வலை ஃபைன் பண்ண போகிறீங்க. அப்புறம் அந்த இன்டர்வலை கொடுத்துருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இன்க்ரீசிங்காக டிக்ரீசிங்கான்னு ஃபைன் பண்ண போகிறீங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா? அந்த சம் வரைக்குமே கான்செப்ட் இதுதான். கான்செப்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஃபங்க்ஷன் எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நீங்கள் ஃபைன் பண்ண பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ ஃபஸ்ட் இப்போ கொஸ்டின் நம்பர் 1 போயிடலாங்களா? கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x² + 2x - 5ன்னு கொடுத்துருக்காங்கம்மா. முதல் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கத கிவனை நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x² + 2x - 5ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன சொன்னேன், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்போ ரிமைனிங் 2, 5ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2x + 2ன்னு வந்திருக்கா. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் புட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா 2x + 2 என்ன வந்துடும், 0ன்னு கிடச்சிருங்களா. 2x + 2 0னா 2x ஈக்குவல் டு -2, which implies x is equal to -2 divided by 2 equal to -1. அப்போ எக்ஸோட பாயிண்ட் கிடச்சிருச்சுமா. இந்த எக்ஸோட பாயிண்ட்டை எந்த இன்டர்வலில் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா, அட் த இன்டர்வல் -∞ to +∞ கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இங்கே என்ன பாயிண்ட் இருக்குது, -1. நீங்கள் 0லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது, -1 மட்டும்தான் எடுக்கணும். அப்போ இந்த இன்டர்வல் எதுலேருந்து எது வரைக்கும் போகுது பாருங்கள், -∞ to -1 ஒரு இன்டர்வல், -1 to ∞ ஒரு இன்டர்வல். அப்போ 2 இன்டர்வல் எனக்கு கிடைக்கு. ஸோ இப்படிங்க என்ன எழுதணும், therefore இந்த ஃபங்க்ஷனுக்குரிய த இன்டர்வல்ஸ் ஆர், சரிங்களா, த இன்டர்வல்ஸ் ஆர் என்ன எழுதுவீங்க, ஃபஸ்ட் இன்டர்வல் -∞ to -1, -∞ to -1, அண்டு ரெண்டாவது இன்டர்வல் -1, ∞. ஸோ எனக்கு 2 இன்டர்வல் கிடச்சிருச்சா. அவங்க சொன்ன இன்டர்வல் இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு கேஸாக பார்க்க போகிறோம். இப்போ கேஸ் 1, சரிங்களா, கேஸ் 1 நம்ம பார்க்க போகிறோம். கேஸ் 1ல் என்ன இருக்குன்னா, கொடுத்துருக்க இன்டர்வல் அட் -∞, -1 இந்த இன்டர்வலை எடுக்க போகிறேன். சரிங்களா, -∞, -1 இன்டர்வலை எடுக்க போகிறேன். இப்போ -∞, -1 இதுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள். -1க்கு முன்னாடி நம்பர் என்ன, -2 வருமா. அப்போ நான் என்ன எழுதிக்கிறேன், புட் x is equal to -2 எடுத்துக்கிறேன். ஏன் -2 எடுத்தேன், இந்த 2 நம்பருக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கணும். சரிங்களா? அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னம்மா அது, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, 2x + 2 நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்கோமா. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், -2. அப்போ 2 × -2 + 2. கிளியர். 2 × -2 எவ்வளவு, therefore f dash of x equal to 2 × -2 -4 + 2ன்னு கிடைக்குங்களா. -4 + 2 என்ன, -2. -2 வந்துருச்சுங்களா. -2ன்றது less than 0வா greater than 0வா, less than 0. சரிங்களா, less than 0வா இருந்தால் therefore f dash of x less than 0வா இருந்தால் f of x என்ன சொல்லிடலாம், f of x is decreasing, அதாவது strictly decreasing interval or decreasing function அப்படின்னு போட போகிறீங்க. புரிஞ்சுங்களாமா, என்ன பண்ணணும், புரிஞ்சுங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கேஸ் 2, சரிங்களா. கேஸ் 2ல் என்ன பாயிண்ட் இருக்குது, -1, ∞.
இப்போ -1லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரு நம்பர் சொல்லுங்கள். -∞ அடுத்த நம்பர் என்ன வரும்? 0 வருமா? நீங்கள் -1 இன்ஃபினிட்டி எடுக்கக்கூடாது. இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களா? -1க்கு அடுத்த நம்பர் என்ன? 0. அதை எடுத்துக்கோங்க. அப்போ புட் x is equal to 0. எதில்? f dash of xல. தென் f dash of x equal to f dash of x என்ன? 2x plus 2ங்களா? இதில் xக்கு பதிலாக 0 போடுங்க. 2 into 0 plus 2ங்களா? 2 into 0 0. 0 plus 2 2. 2ன்றது என்னம்மா? பாசிட்டிவ்ங்களா? அப்போ ஹியர் f dash of x is greater than 0. 2ன்றது பாசிட்டிவ், 0 விட பெருசு. அப்போ f dash of x greater than 0னா therefore f of x is strictly increasing. Strictly increasing on the interval -1, infinity. இவ்வளோ தான் கண்ணா எழுத போகிறீங்க. சரிங்களா? இதே மாதிரி அடுத்து உள்ள 5 சப்டிவிஷனையும் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுங்களா? கான்செப்ட் புரிஞ்சால் எனக்கு போதும். சரிங்களா? அடுத்தடுத்த சம் நீங்களே வீடியோவே பார்க்காம போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் பி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் பியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 10 - 6x - 2x² கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் புரிஞ்சுல? அதே மாதிரி ஸ்பீடாக போயிருங்க பார்ப்போம். கொடுத்துருக்கதை என்ன எடுத்துக்குவோம்? லெட் f of x equal to கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை அப்படி எழுதிக்கோங்க. 10 - 6x - 2x². கிளியர்? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் f dash of x equal to 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -6, x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, 2 into x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 முன்னாடி வந்துடும். அப்போ -4x. ரைட்டுங்களா? என்ன பண்ணுவீங்க? புட் f dash of xக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? 0ன்னு போட போகிறீங்க. அப்போது -6 - 4x ஈக்குவல் டு என்ன போடலாம்? 0ன்னு போடலாமா? அப்போ -6 இங்கே -6 வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 4xங்களா? -4x அந்த பக்கம் வச்சுன்னா 4x. அப்போ which implies x is equal to -6/4 வருமா? -6/4 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் -3/2. கிளியர்? -3/2 இதுதான் எக்ஸோட வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவை எப்படி பிரிப்பீங்க? -∞ +∞. வேல்யூ எங்கே இருக்கும்? -3/2 சென்டராக இருக்கும். அப்போது -∞ -3/2 ∞. இந்த ரெண்டுக்குள்ளே தான் நம்மளுக்கு இன்டர்வல் கிடைக்குது. சரிங்களா? அப்போ என்ன எழுதுவீங்க? therefore the intervals are -∞, -3/2 and -3/2, சரிங்களா? இப்போ -3/2னா என்ன பாயிண்ட்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. 3யை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 1s are 2, ரிமைண்டர் 1, பாயிண்ட் 10 வந்துடும், 2 5s are. அப்போ 1.5ன்னு அர்த்தமா? இதுக்கு அர்த்தம் என்ன? -1.5. கிளியர்? இந்த ரெண்டுக்குள்ளனா நம்ம என்ன வேல்யூ எடுக்கலாம்? -2 எடுக்கலாமா? இது ரெண்டுக்கு மேலேனா -1.5க்கு மேலேனா -1 இருக்குது, அது எடுத்துக்கலாம். நம்ம இந்த -3/2னா பாயிண்ட் என்ன? -1.5. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன். சரிங்களாம்மா? அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு கேஸ் 1. சரிங்களா? கேஸ் 1ல் என்ன பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு அட் இதான் இன்டர்வல். என்ன இன்டர்வல்? -∞, -3/2. இது ரெண்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். புட் x is equal to நான் என்ன சொன்னேன்? 1.5க்கு கீழே என்ன வரும்? -2 எடுத்துக்கலாமா? -2 எடுத்துக்கோங்க. ரைட்டுங்களா? ஏன்னா 1.5 விட -2 சின்னது. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன வரும்? -2 எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? இங்கே f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f dash of x equal to என்னமா இருக்குது? -6 - 4xங்களா f dash of x. அப்போ -6 - 4 into -2. கிளியர்? அப்போ மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிருமா? அப்போ -6 + 8 ஈக்குவல் டு 2. 2ன்றது என்ன நம்பரு? பாசிட்டிவ் நம்பருங்களா? 2ன்றது பாசிட்டிவ் நம்பர். ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் 0. என்ன வந்துடும்? கிரேட்டர் தென் 0. f dash of x கிரேட்டர் தென் 0னா அப்போ f of x என்னவா இருக்கும்? f of x is strictly increasing. புரிஞ்சுங்களா? strictly increasing on the interval on போட்டு -2/2 போட்டாலும் ஓகே. -∞, -3/2 போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? அடுத்துமா கேஸ் 2. ரெண்டாவது கேஸில் என்ன இருக்குது? இன்டர்வல் -3/2, அதாவது -1.5க்கு மேலே. அப்போ -1 எடுத்துக்கலாமா? அப்போ போட்
x is equal to -1. புரியுதுங்களா? ஏன் -1 எடுத்தேன்னு 3/2னா 1.5 சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f dash of x என்ன இந்த இருக்குது? -6 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக -1 போடுங்க. இப்போ என்ன வந்துடும்? -6 + 4 வந்துடுமா? ஈக்குவல் டு -2. அப்போ இங்கே என்ன வேல்யூ வந்திருக்கு? நெகட்டிவ் வேல்யூ which is less than 0. அப்போ f dash of x less than 0 இருந்தால் f of x என்ன சொல்லிடலாம்? f of x is strictly decreasing. என்ன சொல்வீங்க? strictly decreasing on the interval. எந்த interval? -3/2, 8. இதுதான் கொஸ்டின் நம்பர் B குரிய ஆன்சர் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் C குள்ள போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் சிக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் சியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2x³ -9x² -12x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கிவனை லெட் f of xன்னு எடுத்துக்குவோம். f of x equal to -2x³ -9x² -12x + 1. இதை என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணிங்கன்னா f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x equal to -2x³ பண்ணா x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x². 3 முன்னாடி கொண்டு வந்துருங்க. -6x² மைனஸ் 2 முன்னாடி வந்துச்சுன்னா 9 2s are 18x மைனஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ ரிமைனிங் 12. கிளியராமா? இப்போ இந்த இடத்துல போட் என்ன பண்ண போகிறீங்க? f dash of x equal to 0 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? -6x² -18x -12 equal to 0ன்னு போடலாங்களா? அப்போ மூணுலேயுமே காமனாக என்ன இருக்குது பாருங்கள்? -6 காமனாக இருக்கா? அப்போ உள்ள என்ன வந்துடும்? x² + 3x + 2 equal to 0. இந்த -6 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. சரிங்களா? -6 அந்த பக்கம் போச்சுன்னா x² + 3x + 2 equal to 0ன்னு வருங்களா? ஃபேக்டரைசேஷன் தெரியுமா? ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 மல்டிபிள்ஸ் பண்ணிங்கன்னா 2 1s are 2. இங்கே +3 இருக்கா? அப்போ என்ன வந்துடும்? x² + 2x + x + 2 equal to 0. அப்போ இங்கே என்னம்மா வந்துடும்? x காமனாக எடுத்தா x + 2 + 1 காமனாக எடுத்தா x + 2 equal to 0ன்னு கிடைக்குமா? ஸோ x + 1 into x + 2 equal to 0. கிளியர்? ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு x + 1 equal to 0, x + 2 equal to 0 போடலாமா? அப்போ x is equal to -1, x is equal to -2. இங்கே எனக்கு 2 பாயிண்ட் கிடைக்குதுமா. அப்போ 2 பாயிண்ட் கிடைச்சா என்ன செய்யணும்? 2 பாயிண்டோட இன்டர்வல் நம்ம ஃபைன் பண்ணுவோமா? ஸோ ஃபைன் பண்ணலாங்களா கண்ணா? ஸோ என்ன வந்துடும்? -∞ +∞. இதில் -2 -1 எது ஃபஸ்ட்டு வரும்? -2 ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் -1, அதுக்கப்புறம் ∞. அப்போது the intervals are என்னென்னமா இன்டர்வல் நம்மளுக்கு இருக்குது? முதல் இன்டர்வல் சொல்லுங்கள். -∞ -2, -∞ -2. அடுத்து -2 to -1, -2 to -1. மூணாவது -1 to ∞, -1 to ∞. கிளியர்? இப்போ கேஸ் 1, ஃபஸ்ட்டு கேஸ் என்ன பண்ண போகிறோம்? எந்த இன்டர்வல் எடுக்க போகிறோம்? -∞ -2 இந்த இன்டர்வல் எடுத்துக்கிறோம். -2க்கு முன்னாடி நம்பர் என்ன? -3 போட்டுக்கலாமா? அப்போ போட், ஏன்னா இந்த ரெண்டுக்குள்ளே எந்த நம்பர் வேணால் எடுக்கலாம். -3 போடலாம், -4 -5 -10 -100 எது வேணாலும் போட்டுக்கோங்க. இப்போ நான் பக்கத்தில் உள்ள நம்பரை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக முடியும், அதுக்காக எடுத்துக்கிறேன். -2க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? -3. புட் x is equal to -3. எதில் போட போகிறீங்க? f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f dash of x என்னம்மா? இதுதானா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -6 -3 -18 into -3 -12 என்ன வருது பாருங்கள்? -+6 3s are 18, -+18 3s are 8 3s are 24, remaining 2 3 1s are 3 54 -12. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? 12னா 6 + 4 60 கிடச்சிருமா? which is greater than 0. 0 விட பெரிய நம்பருங்களாமா? 0 விட பெரிய நம்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ f of x, f dash of x greater than 0 இருந்தால் f of x is strictly increasing. என்ன சொல்லிடலாம்? strictly increasing on எந்த இன்டர்வல்? -∞, -2 அப்படின்னு போட போகிறீங்க. இது வரைக்கும் புரிஞ்சுங்களா கண்ணா? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் இன்டர்வலுக்கு போயிடலாம்.
நெக்ஸ்ட் நம்ம கேஸ் 2க்கு போக போகிறோம். ஸோ கேஸ் 2ல் என்ன இன்டர்வல் நம்ம எடுக்க போகிறோம்னா செகண்ட் இன்டர்வல் -2, -1 ரைட்டுங்களா. புட் இப்போ -2க்கும் -1க்கும் நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் எடுக்க போகிறோம் ரைட்டுங்களாம்மா. -2க்கும் -1க்கும் என்ன நம்பர் எடுக்கலாம்? 1.5 எடுக்கலாமா? -1.5 எடுக்கலாமா? எங்கே எடுங்க பார்ப்போம் என்ன வந்துடும். அப்போ இங்கே புட் x is equal to -1.5. நீங்கள் -1.5யும் எடுக்கலாம் அல்லது -3/2ன்னு எடுக்கலாம். எது எடுக்கலாம்? -1.5யும் -3/2வும் ஒன்று தான் சரிங்களா. ஏன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் 3/2 எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வந்துடும்? -6 இன்ட்டு என்ன வரும்? -3/2 -18 இன்ட்டு -3/2 அதாவது 1.5 போடுறேன் சரிங்களா. -12 இது f dash of xல சிம்பிளிஃபை பண்ணுறேன். இங்கே என்ன வந்துடும்? 2 3s are 6, 2 9s are 18. இப்போ என்ன வந்துடுங்க? -3 -3 + 9 ++ 9 3s are 27 -12. 27ல் 12 போச்சுன்னா எவ்வளவு? 15ங்களா. 15 + 9 எவ்வளோ ஆகி போச்சு? 15 + 9 24, which is greater than 0. Which is greater than 0. So f of x இந்த ஃபங்க்ஷனில் f of x is strictly increasing. ஏன்னா f dash of x ஓட வேல்யூ greater than 0 கிடைச்சிருச்சு. அப்போ strictly increasing on எதுலமா? -2, -1. கிளியருங்களா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பாயிண்ட் இருக்கு -1, அதை பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கேஸ் 3. கேஸ் 3ல என்ன பாயிண்ட் எடுக்க போறீங்க? -1, ரைட்டுங்களா. -1, ஏதாவது நம்பர் எடுங்க. -1க்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 0 இருக்கா? 0 எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் சரிங்களா. அப்போ புட் x is equal to 0 எடுத்துக்கிறேன். எதில் போட போகிறீங்க? f dash of xல போடுங்க. f dash of x என்ன? -6 இன்ட்டு x ஸ்கொயருங்கள வந்துச்சுங்களா. -6 இன்ட்டு x ஸ்கொயர் அப்போது 0 ஸ்கொயர் ரைட்டுங்களா. -18 இன்ட்டு 0 -12. இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 0, ரிமைனிங் என்ன கிடைக்கும்? -12 கிடைக்குமா? -12னா என்னமா அர்த்தம்? லெஸ் தேன் 0. -12னா என்ன அர்த்தம்? லெஸ் தேன் 0ன்னு அர்த்தங்களா. இப்போ கொடுத்துருக்க வேல்யூ f dash of x லெஸ் தேன் 0ன்னு வந்துச்சுன்னா என்ன போட்டுடலாம்? f of x is என்னமா போடலாம்? ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் வந்துச்சுன்னா டிக்ரீசிங் on the interval -1, அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் சி கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் டி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் டி பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் டியில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 6 - 9x - x² கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுவீங்க? லெட் f of x equal to 6 - 9x - x² எழுதிக்குவீங்களா? அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா? f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன அர்த்தம்? f dash of x equal to 6 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, -9x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -9, x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -2x. இதுதாம்மா f dash of x. அப்போது புட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? f dash of xக்கு பதிலாக 0ன்னு போட போகிறீங்க. அதாவது -9 - 2x = 0. அப்போ -2x அந்த பக்கம் போச்சுன்னா -9 = 2x. அப்போது x = -9/2. அப்போ இன்டர்வல் என்ன வந்திருக்கீங்க? பாயிண்ட் என்ன வந்திருக்கு? -9/2ங்களா. அப்போ இன்டர்வல் எப்படி கண்டுபிடிப்பீங்க? -∞ +∞, நடுவில் உள்ள பாயிண்ட் -9/2. அப்போ இன்டர்வல் என்ன வந்துடும்? -∞ -9/2, -9/2 8. இதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியலை 9/2 என்னன்னு புரியலைன்னா இங்கே டிவைட் பண்ணிக்கோங்க. 9/2 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 4. 4னா இங்கே 8ங்களா. ரிமைண்டர் 1 இல்லை 0. அப்போ பாயிண்ட் 4.5. இதுதாம்மா 9/2க்குரிய வேல்யூ. 9/2க்குரிய வேல்யூ என்ன? 4.5, அதாவது -4.5. புரியுதுங்களா? இந்த மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேல்யூ கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும் சரிங்களாம்மா. இப்போ பாருங்கள் x is equal to -9/2ங்களா. அப்போது the intervals are first interval என்னம்மா? -∞, -9/2, -9/2, ∞ போடலாங்களா. இப்போ கேஸ் 1
எந்த எடுக்க போகிறோம் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா -9/2க்குள்ளே இருக்கிற வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே என்ன போடுவீங்க புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன பாயிண்ட் எடுக்கலாம் -4.5க்குள்ளே உள்ள பாயிண்ட் என்ன இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் என்ன வரும் -5 வருமா -5 எடுத்துக்கோங்க -5 இதை எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க f dash of x f dash of xல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f dash of x இங்கே இருக்கா -9 எக்ஸுக்கு பதிலாக -5 போடுங்க. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக -5 மைனஸ் 10 ஆயிருமா அப்போ -9 + 10 = 1 which is greater than 0. அப்போ கொடுத்துருக்க பாயிண்ட்டு கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் f of x என்ன சொல்லிடலாம் therefore f of x is strictly increasing. என்ன சொல்லிடலாம் strictly increasing on பாசிட்டிவாக இருந்தால் எந்த வேல்யூ -∞, -9/2 அப்படின்னு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. கிளியருங்களா? ஒரே மாடல் தான், நீங்கள் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரிங்களா கண்ணா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேஸ் 2 கேஸ் 2ல் என்ன பாயிண்ட் எடுக்க போகிறீங்க -9/2, ∞ எடுக்க போகிறீங்க. ரைட்டுங்களா? அப்போ -4.5 to ∞, இது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். -4.5க்கு நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட் 0 எடுத்துக்கலாங்களா? 0 நடுவில் வருதா? இது ரெண்டுக்கும் நடுவில் வருதா? எந்த பாயிண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ போட் x is equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? x is equal to 0ன்னு அப்ளை பண்ணிங்கன்னா எதில் அப்ளை பண்ணணும் f dash of xல அப்ளை பண்ணணும். f dash of x என்ன -9 -2 into 0 2 into 0 எவ்வளவு 0ங்களா? அப்போ ஆன்சர் என்ன வந்துடும் -9 -9 is less than 0. அப்போ f dash of x less than 0ன்னு வந்தால் f of x என்ன சொல்லிடலாம் f of x is strictly decreasing. என்ன சொல்லிடலாமா strictly decreasing on -9/2, ∞. அவ்வளோதாம்மா டிசம்க்குரிய ஆன்சர். இப்படி ஒரே மாடல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா? நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களே செஞ்சிடலாம். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் இ போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா சப்டிவிஷன் இ பார்க்க போகிறோம். சப்டிவிஷன் இயில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1 the whole cube x - 3 the whole cubeன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டேர்ம் கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 2 டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்மை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் uv ஃபார்முலாவில் பண்ணணும். அதாவது யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஏன்னா 2 டேர்மாக கொடுத்துருந்தா. சரிங்களா? இது u இது vன்னு எடுத்துக்கோங்க. முதல் என்ன பண்ணுவீங்க லெட் f of x equal to x + 1 the whole cube into x - 3 the whole cubeன்னு எழுதிக்கோங்க. ரைட்டுங்களாம்மா? இதை என்ன பண்ண போகிறீங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. அப்போ f dash of x equal to இது u இது vமா யூவை வச்சுக்கோங்க. அதாவது x + 1 whole cube வச்சுக்கோங்க. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 முன்னாடி வந்துடும் 3 into x - 3 the whole square. ரைட்டுங்களா? திருப்பி எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 போட தேவையில்லை. அடுத்துமா ப்ளஸ் x - 3 the whole cube வச்சுக்கோங்க. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 முன்னாடி வந்துடும் 3 into x + 1 the whole square. திரும்ப இந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 அது போட தேவையில்ல. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இது ரெண்டுலையும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள் 3 காமனாக இருக்கா? x + 1 whole square x + 1 whole square காமனாக இருக்கா? x - 3 whole square இங்கே x - 3 whole square காமனாக இருக்கா? எடுங்க பார்ப்போம். f dash of x equal to 3 into காமனாக இருக்கிறது மட்டும் எடுங்க x + 1 whole square x - 3 whole square இது ரெண்டும் காமனாக இருக்குது. அப்போ இங்கே மிச்சம் என்ன இருக்கும் x + 1 மட்டும் ஒரு x + 1 ரிமைனிங் இருக்கும். அப்போ x + 1 ரைட்டுங்களா? இங்கே எப்படி எழுதிக்கோங்க x + 1 ரிமைனிங் இருக்கும் ப்ளஸ் இந்த டேர்மில் என்ன ரிமைனிங் இருக்கும் x - 3 ரிமைனிங் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்கம்மா. இதை அப்படியே எழுதிக்கோங்க 3 into x + 1 the whole square x - 3 the whole square. இங்கே என்ன வந்துடும் 2x + x 2x 1 - 3 - 2. கிளியருங்களாம்மா? இப்போ எனக்கு எத்தனை டேர்ம் வந்திருக்கு 3 டேர்ம் வந்திருக்குங்களா x - 2ன்னு. சரிங்களா? இப்போ பாருங்கள் இப்போ இதில் ஒவ்வொரு டேர்மே இப்போ அடுத்து என்ன பண்ணுவீங்க புட் f dash of x equal to என்ன போடுவீங்க 0ன்னு போடுவீங்களா? 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். இந்த டைமில் என்ன வரும் பாருங்கள். இதில் இன்னொரு ஸ்டெப்பும் பண்ணலாம். இங்கே 2 காமனாக இருக்கா 2வை எடுத்துருவோமா இதில் இந்த ஸ்டெப்பில் 2வை எடுத்துகிட்டு காமனாக எடுத்துகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பார்ப்போம். சும்மா ட்ரை தானே. இங்கே 2 2 இருக்குது காமனாக வெளியே எடுத்துட்டா 2 3 6 ஆயிரும். ஸோ x + 1 the whole square x - 3 the whole square இங்கே x - 1 இருக்கும். ஏன்னா 2வை காமனாக எடுத்தாச்சு.
இப்போ put f dash of x equal to 0ன்னு அப்ளை பண்ணுங்கம்மா. 0ன்னு அப்ளை பண்ணால் இங்கே என்ன வந்துடும்? 6 into x plus 1 the whole square x minus 3 the whole square x minus 1 the whole x minus 1 equal to 0ன்னு கிடைக்குங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் டேர்ம். எல்லாமே மல்டிபிள் டேர்ம்னா மொதல் 6 அந்த பக்கம் போச்சுன்னா 0 ரைட்டுங்களா? அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? x plus 1 whole square. அப்போ இந்த இடத்துல x plus 1 whole square equal to 0ன்னு போட்டிங்கன்னா x plus 1 equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ x is equal to minus 1ன்னு கிடைக்கும். இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இப்போ x minus 3 the whole square equal to 0ன்னு போட்டோம்னா x minus 3 equal to 0ன்னு கிடைக்கும். அப்போ x is equal to 3ன்னு அப்ளை பண்ண போகிறீங்க. மூணாவது டேர்ம் x minus 1 equal to 0ன்னு போட்டிங்கன்னா x is equal to 1. அப்போ எனக்கு என்னமா வேல்யூ கிடைக்குது? minus 1 3 1 மொத்தம் 3 வேல்யூ கிடைக்குதுங்களா? அப்போ எனக்கு இன்டர்வல் எப்படி ஆயிரும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஃபஸ்ட் வேல்யூ என்ன? minus 1. அடுத்து என்ன வருது? 1 வருதா? அடுத்து 1. அடுத்து என்ன வருது? 3. அப்போ எனக்கு எத்தனை வேல்யூ கிடைச்சிருச்சு? மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 1 3 3 இன்ஃபினிட்டி. அப்போ மொத்தம் எத்தனை இன்டர்வல் கிடைக்குது? 1 2 3 4 இன்டர்வல் கிடைக்குது. அப்போ இந்த 4 இன்டர்வலுடைய நம்ம வேல்யூஸை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களாம்மா? அப்போது என்ன எழுதுவீங்கம்மா? த இன்டர்வல்ஸ் ஆர் என்ன போடுவீங்க? ஒவ்வொரு இன்டர்வலாக எழுதுங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 1 minus 1 கம்மா 1 அடுத்து 1 கம்மா 3 அடுத்து 3 கம்மா இன்ஃபினிட்டி. மொத்தம் 4 இன்டர்வல். இப்போ இதில் கேஸ் 1. கேஸ் 1ல் ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன? மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் 1. இது ரெண்டுக்கும் நடுவில் என்ன இருக்கும்? minus 2 போட்டுக்கலாமா? அப்போது f dash of xன்னு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்? இதில் put x is equal to minus 2 போடுங்க. இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள நம்பர் minus 2. நம்ம f dash of x என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்? 6 into x plus 1 the whole square x minus 3 the whole square into x minus 1 கண்டுபிடிச்சு வச்சுருந்தோமா? இதில் xக்கு பதிலாக 2 minus 2 போடுங்க. 6 into minus 2 plus 1 the whole square minus 2 minus 3 the whole square minus 2 minus 1. சரிங்களா? அப்போ 6 into minus 1 whole square 1 minus 5 whole square 25 minus 3. சரிங்களா? அப்போ 6 into 25 எவ்வளவு? 150 minus 3 எவ்வளவு? minus 415 கிடைக்கும், which is less than 0. அப்போது f dash of x less than 0னா f of x is என்ன சொல்லிடலாம்? strictly decreasing. எங்கம்மா decreasing? on minus infinity comma minus 1. இது நம்ம கொஸ்டின் நம்பர் A குறியது கேஸ் 1. அடுத்து கேஸ் 2 ரைட்டுங்களா? கேஸ் 2 பார்க்க போகிறோம். கேஸ் 2ல் என்ன இருக்கு? சரிங்களா? செகண்ட் வந்து கேஸ் 2. கேஸ் 2ல் என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க? minus 1 comma 1 இந்த இன்டர்வல் கொடுத்துருக்காங்கம்மா. சரிங்களா? minus 1 comma 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த f dash of xல என்ன வேல்யூ போடலாம்? at x is equal to minus 1க்கு plus 1க்கு நடுவில் ஏதாவது நம்பர் இருக்குங்களா? 0 அப்ளை பண்ணுங்க. அப்போ f dash of x equal to இந்த இடத்துல xக்கு பதிலாக 0 போடுங்கம்மா. என்ன வரும்? 6 into 0 plus 1 1. அப்போ 1 ஸ்கொயர்னா 1. 0 minus 3 whole square. 0 minus 3னா minus 3 the whole squareனா 9. 0 minus 1 minus 1. அப்போ என்ன வந்துடும்? 9 6 are 54. 54 minus 1 minus 54, which is less than 0. f dash of x less than 0 இருந்தால் f of x is என்ன சொல்லிடலாம்? strictly decreasing function on minus 1 comma 1. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாங்களா? அடுத்து அதே மாதிரி கேஸ் 3 ரைட்டுங்களா? கேஸ் 3 சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன இன்டர்வல்? 1 comma 3. இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள நம்பர் சொல்லுங்கள் ஏதாவது. x is equal to 2ன்னு போட்டுக்கிறேன். இந்த எலிமெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f dash of x equal to இங்கே பாருங்கள் 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 plus 1 3. 3 the whole squareனா என்ன வந்துடும்? 3 ஸ்கொயர்னா 9. இங்கே 2 minus 3னா minus 1 whole squareனா 1. இங்கே 2 minus 1னா plus 1. அப்போ 9 6 are 54, which is greater than 0. So f of x is strictly increasing.
இன்க்ரீசிங் ஆன் 1,3. கிளியராமா, புரிஞ்சுங்களாமா? அதே மாதிரி இப்போது கேஸ் 4 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கேஸ் 4 பார்க்க போகிறோம். கேஸ் 4ல் என்ன வேல்யூ இருக்குது? 3, அப்போ நான் இதில் என்ன பண்ணலாம்? புட் x is equal to 4ன்னு எடுத்துக்கவா? 3ல இன்ஃபினிட்டிக்கு நடுவில் ஏதாவது ஒரு நம்பர் நான் 4ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் f dash of xல. f dash of x equal to 6 இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 4 போடணுமா? 4 + 1 எவ்வளோ ஆயிடுச்சு? 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25. டேரெக்டாக போடுறேன். இங்கே 4 - 3னா 1. 1 ஸ்கொயர்னா 1. இங்கே 4 - 1னா 3. ஸோ 3 அப்படியே போடுங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 6 × 25 150. 150 × 3 450 which is greater than 0. அப்போ f dash of x ஓட வேல்யூ greater than 0 இருக்கிறதுனால f of x என்னவாக இருக்கும்? is strictly increasing function on என்ன பண்ணுவீங்க? 3, அப்படின்னு கொஸ்டின் நம்பர் 6 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸோ குறைகள் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.